வணக்கம் விவசாய உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வயலில் வந்து நடைக்கு ரெடி பண்ணிட்டோம். நெல் நடுவைக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். அதில் நம்ம வந்து ஒரு லோடு உரம் வந்து நம்ம வீட்டில் கிடந்துச்சு. நம்ம மாடு வச்சிருக்கனால வீட்டில் உள்ள உரத்தை வந்து அள்ளி போட வேண்டிய வந்துச்சு. இது ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம சவுதியில் அள்ளி போடுதோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடித்தது வந்து எப்போ அடித்தோம்னா 2-3 மாதம் ஆகிட்டு. இந்த தண்ணி கிணத்துலலாம் இல்லாத போது இந்த பக்கத்துல எல்லாமே தண்ணி ஒரு பதம் கூட இல்லை, 1% கூட இல்லை, எல்லாம் காஞ்சி கிடக்கும்போது தான் அடித்தோம். அப்போயே அள்ளி தூத்திருக்கலாமான்னு கேட்பீங்க நிறைய பேர். ஆனால் அப்போயும் அள்ளி போடலாம். அப்போ அள்ளி போட்டோம்னா அதில் முளைக்கக்கூடிய புல், நம்ம களை செடிகள் எல்லாமே அதை சாப்பிட்டு முடிச்சிடும். அந்த உரத்தை ஏற்கனவே உரம் வந்து நமக்கு வந்து வருஷ கணக்காக கிடந்து செமிச்சே தான். அதனால் அந்த உரத்தை அள்ளி போட்டோன்னு வைங்களேன், நம்ம அப்பமே அள்ளி போட்டோம்னா அது எல்லாத்தையும் செமிச்சிடும். அந்த உரம் போட்டேக்கான அர்த்தமே இருக்காது. அதனால தான் நம்ம வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இப்போ அள்ளி போடுவோம். இப்போ அள்ளி போடுறது எதுக்குன்னா நம்ம வந்து நடுவு தொழிலாம் அடித்தாச்சு. ஏன்னா அந்த புல் வந்து ஆல்ரெடி கிடந்தக்கூடிய புல்லாம் பட்டுரும், ஆனால் அழுவ ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம தொழி அடித்தாச்சு. கேட்சில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அள்ளி போட்டோம்னா இப்போ நம்ம நெல் இப்போ இதுக்கப்புறம் கேட்சில் போட்டு மரம் அடிப்போம். நம்ம அடித்தோடனே அந்த உரம்லாம் மேலே இருக்குமா, அந்த அப்படி நமக்கு மேலே இருக்கக்கூடிய உரம் வந்து எப்படின்னா நமக்கு வந்து உடனே வந்து யூஸ் ஆயிரும். இப்போ நம்ம நாற்று நட்டு எப்படியும் 2 வாரத்தில் தான் 2-3 வாரத்தில் தான் அந்த நம்ம அள்ளி போட்ட உரம் வந்து செமிக்கைக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மண்ணே சாப்பிட்ரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நட்டுருவோம். 1 வாரத்தில் நட்டுறோம்னா நட்டது அந்த நம்ம நட்டக்கூடிய நாற்று வந்து என்ன செய்யணும்னா அந்த உரத்தில் உள்ள சத்தை எடுத்து தான் வளரும். அப்போ ஓரளவு வீரியமாக வளரும். அதனால தான் நம்ம வந்து தொழி அடித்ததுக்கப்புறம் உரம் அள்ளி போடுதோம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழி அடிக்க முன்னாடி அள்ளி போடுவாங்க. நாங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் தொழி அடிச்சுட்டு நம்ம முதல்ல உரம் அடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழி அடித்ததுக்கப்புறம் தான் அள்ளி வீசுவோம். அதனால் இப்போ அள்ளி வீசுகிறோம். இந்த வீசுகிற முறை வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நமக்கு நல்ல ஓரளவு மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிடைக்கவும் செய்யும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மம்பட்டி கொண்டு வந்தேன், ஒரு டாப்பு கொண்டு வந்தேன். இது வந்து தூக்கி உடைக்கலாம் ஆள் வரல, நான் ஒத்தையில் தான் இருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த நம்ம அள்ளி போட்டக்கூடிய உரத்தில் வந்து ஏகப்பட்ட எறும்பு. பக்கத்துலோடி தொழி அடித்தாச்சுன்னொன்னே சுற்றி தண்ணி தான். அதனால் சவுதிக்குள்ளே தான் நடந்து வரணும். அந்த எறும்புலாம் அப்படி சவுதிக்குள்ளே வராது. அப்படிங்கிறனால அந்த எறும்பு எல்லாமே அந்த உரத்துலேயே தான் கூடு கட்டி இருந்திருக்கு. எனக்கு அதில் அள்ளவே முடியல. நம்ம அள்ளி டோப்பில் வச்சு கொண்டு போய்க்குள்ளே மேல் புறம் கடிச்சிருது. கை பட்டாலே கை வச்ச உடனே கையில் ஏறிடுது. அப்படியே பாகுபலி கூட்டத்தில் இருக்க மாதிரி அப்படியே பாஞ்சு வருது எல்லா எறும்பும். உடனே கூட்டம் கூட்டமாக வந்து கையில் கடிக்க தான் செய்யுது. நம்ம அள்ளி போட்டக்கே சரியாயிட்டு ஒரு வண்டியில் ஒரு வண்டியில் உரம் நம்ம அள்ளிட்டு வந்துருந்தோம். அந்த உரத்தை வந்து 3 கும்பமாக தட்டியிருந்தோம். ஒரு வயல்லையே 3 கும்பம். ஒரே கும்பமாக தட்டினோம்னா அள்ளி வீசைக்கு நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் பக்கத்தில் தட்டாமல் கொஞ்சம் வயல்லே 3 பாகமாக பிரிச்சுட்டு சென்டரில் தட்டி போட்டோம். 3 பாகமாக அள்ளி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாகம் அள்ளி போட்டேன். இதில் ஆப்போசிட் சைக்கில் முன்னே தள்ளி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நிறையா இருந்ததுனால இதை மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். அது வந்து ஒரு 10-15 செடி தான் இருக்கும். ஒரு 10 செடி அள்ளி போட்டு நம்ம மிச்சமாக கீழே அடக்கும்ல, அதை வந்து மம்பட்டி வச்சு அள்ளி வீசிட்டேன். ஏன்னா கேட்டிங்கன்னா அந்த எறும்பு இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய எறும்பெல்லாம் அள்ளி மம்பட்டி வச்சு அப்படி அள்ளி வீசிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள் நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த எல்லா பேட் கமெண்ட் என்ன கமெண்ட்னாலும் சரி, ஓகே. ஒரு என்ன கருத்து உங்களுக்கு தோணுதோ, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டுங்க. உங்கள் கமெண்ட்டில் வந்து உங்கள் கருத்தை தெரிவிக்க விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கும்பத்தையும் அள்ளி முடிச்சாச்சு. இதில் ஆப்போசிட் சைடில் மேலே தான் நமக்கு இன்னொரு கும்பம் இருந்து, இன்னொரு கும்பம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் மேலே இருக்குது. அந்த 2 அதான் கும்பம், மொத்தம் 3 கும்பம். அதில் வந்து இதுலேருந்து ஒரு பூசணி செடி தளிச்சிருக்கு நமக்கு. நம்ம பூசணி செடி வைக்கக்கூடிய இடத்துல வீரியமாக வராது, வீரியமாக வரக்கூடிய இடத்துல காய் காய்க்காது. இப்போ பூசணி செடி ஒரு லாஜிக் சொல்கிறேன் பாருங்க. பூசணி செடி நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்துருக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வயலில் வந்து கொஞ்சம் உரம் வந்து அடிச்சு போடுறது தூத்துக்கு வந்துருந்தோம். அதனால் அதில் ஒரு கும்பம் கிடஞ்சி, அதை தூத்தியாச்சு. இன்னும் அதில் கிடஞ்சி. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கும்பம் கிடக்குது, இன்னும் அதை தூத்தணும். அப்புறம் இன்னும் இதை அள்ளிட்டு இருக்கோம். மொத்தம் 3 கும்பம் உரலாம் அள்ளி தூத்தியாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காணாம பூச்சை பாருங்க, எத்தான் தண்டின்னு பாருங்க. இது ஒரு வீடியோலேருந்து கடிக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன், ஆனால் கடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் கடிக்காது தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் எல்லாமே பயம் தானே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ தண்டிக்கு இருக்குன்னு. இது பார்க்கவே கொஞ்சம் பயமாயிட்டுது. நம்ம மம்பட்டியில் அள்ளும்போதே சுருள் இதுக்கு பார்க்குது. சுருண்டு இருந்துச்சுன்னா அது ஒரு பாதுகாப்பு மாதிரி. அதுக்கு சரியான தண்டி. இது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது கடிக்குமான்னு தெரில, ஆனால் கடித்தா விஷம் சொல்லி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஆனால் இதுவும் ஒரு வண்டு வகை தானே. கடிச்சிச்சுன்னா யாருக்கு தெரியும் என்ன ஒரு விஷம் இருக்குன்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த வீடியோக்கான கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம ஒரு ஆளுக்கு வந்திருந்தோம் நண்பர்களே. அப்படின்னா எவ்வளோ எறும்பு இருக்கு பாருங்க. எனக்கு மண்டை சூடாகிட்டு அள்ள உடம்புக்குது பூரா கடிச்சு. என்ன கடிங்கிறீங்க எப்பா பாருங்க, என்ன குறும்பல்னு. இது பாகுபலியில் வரக்கூடிய அந்த எறும்பு கும்பலோட பெரிய கும்பலாக இருக்குது. எப்பா இது கை வச்ச உடனே கையில் அப்பிடுது, எல்லாம் முடியவே இல்லை. அதனால் இன்னும் இவ்வளோ காடு எப்படியோ அள்ளிட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எறும்பாக தான் இருக்குது பூரா. நாங்களும் வந்து இதெல்லாம் எப்படி இல்லைன்னு தெரியல. இது நம்ம அள்ளி மம்படிச்சு அள்ளி தூக்கி வீசிடும். தான் வேறு வழி இல்லை. வேறு பார்த்தீங்கன்னா அள்ளி முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா அந்த எறும்பு கடி வேறு. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பூசணி செடி எப்படி விட்டுன்னு தெரில. அப்புறம் பூசணி செடியை வெட்டி தூர போட்டேன். அது வந்து நமக்கு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா இது வந்து மிச்சது எல்லாத்தையுமே நம்ம வந்து மம்படிச்சு அள்ளி தூர போட்டேன். ஏன்னா முடியல, டாப்பில் அல்ல பூராமே வந்துக்கிட்டே தான் இருக்குது.
அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அள்ளி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு இடம் தான் இருக்குது கும்மல். அதையும் அள்ளி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வேலை முடிஞ்ச என்ன கிடக்கல அந்த ஒரு கும்மல் தான். பார்த்தீங்கன்னா ஒரு கும்மலுக்கு ஒரு 15 சட்டி 20 சட்டி தான் வரும். அள்ளி அந்த கும்மத்தை சுற்றி ஒரு 10 15 சட்டி அள்ளி போடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப இதாகி போச்சு. இதுலேயும் ஏகப்பட்ட எறும்பு. ஃபஸ்ட்டு ஒரு கும்மம் அது மட்டும் தான் ஒரு 10 சட்டி தான் இருக்கும். அது மட்டும் தர ஒக்கில் கிடந்தோடனே அதில் எறும்பே இல்லை. இதில் பாருங்கள் எப்போ எறும்பு என்னென்னு கடி எறும்பு போகிறான். இது நமக்கு நார்மல் ஒரு கடுத்துவா என்ன எறும்புனாலும் சரி ஓகே, நமக்கு வந்து ரொம்ப கடிக்காது, விரட்டி விட்டுறலாம், தூக்கி அள்ளி போட்டு வீசிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது பூராமே நமக்கு வந்து கடி எறும்பு. நீங்களே அந்த எறும்பு பாருங்கள் எப்படி கூட்டமாக இருக்குதுன்னு. பாருங்கள் கை வைக்கிற அந்த ஒரு விரலில் எப்படி உடனே ஒரு செகண்டில் அவ்வளோது ஏறிடுது. இது பார்த்தீங்கன்னா உள்ளங்கை அப்படிங்கிறோன்னே அந்த தோலை வந்து கடிக்க முடியல. மற்றபடி கையில் காலில் ஏறிச்சுன்னா அது கடிக்கிறது வலிக்குது. இப்பவும் வலிக்காது, ஆனால் எரிச்சல் எடுக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ளே நிற்கும்போது நம்ம வந்து உடனே தடவி விட்ருவோம். வீட்டுக்கு போனோடனே எல்லாம் குளிச்சு படுத்தி எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும். இது நான் இப்போ அள்ளவே முடியாது. நம்ம டோப்பில் அள்ளினோம்னா டோப்பில் இருந்து பூராமே நம்ம தலைக்கு மேலே படும், சட்டையில் படும், உள்ளே எங்கெல்லாமல் போயிடும். அதனால் ஒன்றும் இப்படி பாருங்கள் எவ்வளோ குஞ்சு குறும்பலாக இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா உரம் அள்ளி போடும்போது கூட கொஞ்ச நேரம் விட்டுருலாம். இப்போ வந்து நம்ம நடுவைக்கு ரெடி ஆகிட்டு அதனால் இப்போ விட முடியாது. அதனால் இப்போ மம்பட்டி வச்சு அள்ளி போட்டுற வேண்டியதான். பூராமே மம்பட்டி வச்சு அள்ளி போட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை பூச்சி. இது பார்த்தீங்கன்னா ஓரத்தில் உள்ளே நின்றுச்சு. இந்த பிள்ளை பூச்சி வந்து முதல்ல ஒரு கான்செப்ட் உண்டு, அது உண்மை என்னன்னு தெரில. இதை கொண்டுட்டோம்னா ஆளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ உண்மைன்னு தெரில. ஆனால் இது வந்து ஒன்று நின்றுச்சு. இது அப்படியே தூரத்துக்கு போட்டாச்சு. ஏன்னா நம்ம உரத்தில் போட்டோம்னா எறும்பு தின்ட்டு போயிடும், எறும்பே பிடிச்சி போயிடும். அதனால் தூக்கி தூர போட்டோம். தூரத்துக்கு போட்டோடனே அது பாட்டு போயிட்டுது. இது பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது உண்மை என்னன்னு தெரில. அந்த பிள்ளை பூச்சியை கொண்டோம்னா குழந்தை பிறக்காம்பாங்க. அது உண்மைனா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல கரெக்டாக. நான் அதனால் ஒரு நாள் கொண்டது கிடையாது. அதை நம்ம தெரியாமல் கொண்டுட்டோமே தவிர மற்றபடி தெரிஞ்சுலாம் ஒரு நாள் நச்சது கிடையாது. மம்பட்டியில் எதுனா தெரியாமல் போய் பட்டுரும். அதுதான் நம்ம டோப்பு எல்லாம் அள்ளி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வீசிட்டேன் மம்பட்டி வச்சு. என்னால் முடியலை. நான் மரத்தில் ரொம்ப எறும்பு கடிச்சிட்டு அந்த கை காலெலாம் வலிக்குது. அந்த உடனே ரொம்ப எரியுது. அந்த கடி எறும்பு கடிச்சிதுன்னா 1 2 கடிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அதிகப்படியாக கடிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். நம்ம இனிமேல் அதுக்கிட்ட ரொம்ப போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வேலை முடிஞ்சுது. இப்போ உரம் அள்ளி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரப்பு விட்டு கிடக்கணுமே. இன்னும் 2 வெளில விரப்பு விட்டு கிடக்கு. அந்த விரப்பு விட்டு முடிச்சுட்டு நமக்கு நடுவை போட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விரப்பு விட்டு முடிச்சுட்டு இப்போ பார்க்கலாம் பாருங்கள். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உரம் அள்ளிக்குன்னு வந்திருந்தோம். உரம் அள்ளி போட்டாச்சு. ஏகப்பட்ட எறும்பு இருந்து நிறையா சிக்கல்லாம் இருந்துச்சு. எறும்பு அந்த காணவனா போச்சு. பிறகு ஒரு பூசணி செடியார தழுத்து நினைச்சு அதையும் விட முடியல. சரி இன்னும் செஞ்சு அதை வயல் எப்படியும் நட்டாகணும், நடக்காண்டி எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும். வேறு வரப்பெல்லாம் வெட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 கும்மல் இருந்து 1 லோடு உரம் போட்டிருந்தோம். அந்த 1 லோடு உரத்தை அள்ளி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரப்பு நான் பின்னாடி கிடக்க வரப்பு வந்து வெட்டினேன். இப்போ மட்டும் இது வந்து கொஞ்சம் வாங்க வரப்பு தான், வாங்கி மட்டும் தான் விட்டேன். அவர் வந்து இது இனிமேல் தான் வாங்கணும். அதுமாதிரி இதில் நம்ம இனிமேல் தான் வரப்பு வெட்ட வேண்டி இருக்குது. வெட்டு கிடக்குது. அது வந்து இனிமேல் சரி சாப்பிட்றலாம்னு சொல்லி சாப்பிடக்கு போகிறோம். அதில் தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குது. குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு பார்க்கலாம். நண்பர்களே நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சாச்சு. குளிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உரம் வந்து சவுதிக்குள்ளே நின்று தான் அள்ளி போடும். அது எதுக்கு சவுதிக்குள்ளே நின்று அள்ளி போட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி இந்த நம்ம வயக்காடு வந்து காஞ்சி இந்த பக்கத்தில் விட்டு தண்ணி வசதி இல்லாத நேரத்தில் கிணறுலாம் காஞ்சி எடுக்கிற நேரம் தான் உரம் அடித்தோம். அப்போமே அள்ளி போட்டுருக்கலாம். ஆனால் அப்போமே அள்ளி போட்டோன்னு வைங்களேன் அந்த மண் எல்லாமே மக்கி அந்த மண்ணே சாப்பிட்றோம் எல்லாத்தையும். அதனால் செடி சாப்பிட்டுக்கிட்டது. அதனால தான் நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா கொஞ்சம் உழுது அடிச்சுட்டு நம்ம தொளி அடிச்சுட்டு அந்த தொளிக்கு மேலே போட்டுருவோம். இது வந்து என்ன மேல்ட்டாலாம் கிடக்கும். அந்த உரம் வந்து சீக்கிரத்தில் மக்காது. ஒரு 2 3 வாரத்துக்கிட்ட மக்காமல் இருக்கும். அதனால் நம்ம நெல் நட்டோடனே அந்த நெல் வந்து அந்த நாற்று வந்து உரத்தை எடுத்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம வந்து சவுதியில் என்ன அள்ளி போட்டோம். அதுக்கு தான் நம்ம அதை முடிச்சுட்டு இருந்ததுன்னா இந்த ஒரு வாங்குறப்பு தெரியுதா, இந்த ஒரு வாங்குறப்பு மட்டும் வாங்கி போட்டோம். இது வாங்குறப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து புல்லை மட்டும் இழுத்து உள்ளே போடுவோம். விரப்பு எதுக்கு விட்டுருன்னு கேட்டிங்கன்னா அந்த புல் வந்து விரப்பில் உள்ள புல் வந்து உடனே வந்து களையை வந்து உள்ளே இழுத்துட்டு செடியை தழுக்க கூடாது நம்ம நெல் செடியை. அதனால் நம்ம வந்து விரப்பு விட்டுறோம். அதுக்கு தான் இந்த இது வந்து வாங்குறப்பு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இதில் இருந்து தான் வாங்கணும். அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மண் அள்ளி வைக்கணும், இந்த சைடு வந்து மண் அள்ளி வைக்கணும், இந்த சைடு வந்து வாங்குறப்பு அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நட வேண்டி தான். இதுதான் நமக்கான இன்றைக்கான வீடியோ. அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி என்ன ஒரு கருத்து தோணுச்சுனாலும் சொல்லி கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கான ஆன்சர் வந்து உடனே உங்களுக்கு பண்ணிடுவேன். நான் ஃப்ரீயாக இருக்க நேரம். ஆனால் பண்ணாமல் இருக்க மாட்டேன். எப்படியாவது பண்ணிடுவேன் ஒரு நாளைக்குள்ளே. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம். இன்னொரு